சென்னையில் இருக்கக்கூடிய ராமாபுரத்துக்கு தான் வந்துருக்கும். 3 சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 வெளியில் சூப்பராக போட்டு வச்சிருப்பாங்க. வராண்டால இருக்கட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ் காட்டு குயின் சைஸ் மேட்ரஸ் உங்களுக்கு 2 பில்லோ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 12000 ரூபா மட்டும்தான். 1000 இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மரத்தில் வந்துடும் உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் கீழே பார்த்தாலே தெரியும். அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்னு சொல்கிறதா கூட ரொம்ப தவறான வார்த்தை. ஏன்னா பெஸ்ட்டாக இருக்கிறது எப்பவுமே சீப்பாக இருக்காது, சீப்பாக இருக்கிறது எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்குது. 4 இன்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச் வரைக்குமே கூட நம்மகிட்ட எல்லா பெட்டுமே நம்ம அவைலபிளாக இருக்குது. இதில் மொபைல் ஸ்டாண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கால் 5 ஆமாம். நீங்கள் இது பார்த்தாலே நல்ல ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 200 ரூபா நம்மகிட்ட. கிலோ 200 ரூபாய். ஆமாம். நீ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ராமாபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். ராமாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா KS&Co பர்னிச்சர்ஸ் தான் வந்திருக்கோம். KS&Co வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உற்பத்தி ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா, சென்னையை சுற்றி இருந்தீங்கன்னா KS&Coக்கு போயிட்டு நேரில் விசிட் பண்ணுங்க. இங்கே வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில், அதுவும் தரமான பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன பொருட்கள் என்னென்ன ரேட்டில் இருக்குது, என்னென்ன ஆஃபரில் கொடுக்குறாங்கன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு முகூர்த்தம் வச்சுருக்கீங்க, வீட்டில் விசேஷம் வச்சுருக்கீங்கனாலும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போது யாராச்சும் விசேஷம் வச்சுருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, இப்போ நம்ம ஷாப் அட்ரஸ் வந்து சொல்லுங்கள், ஷாப்புக்கு எப்படி வரணும்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஷாப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா KS&Co ஃபர்னிச்சர்ஸ். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா ராமபுரம் வந்துட்டீங்கன்னா இப்போ கோத்தாரி நகர் 2nd மெயின் ரோடு 7th ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை இருக்குண்ணா. KS&Co ஃபர்னிச்சர்ஸ் நம்ம கடை பேர். ஸோ இப்போ நம்ம ஆடிலாம் ஆரம்பிக்க போது ஆடி ஆஃபரா இல்லை நம்மக்கிட்ட என்னென்ன யூஸ்வலாக ஆஃபர்லாம் இருக்குன்ற சொல்லுங்கள். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடி ஆவணி அந்த மாதிரி தனித்தனி மாதத்துக்கு ஒரு ஆஃபர்லாங்க. நம்ம கடை KS&Coனா ஆஃபர்னா KS&Co அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த 3 சீட்டர் சோஃபா வித் குஷனோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6500. 6500. ஆமாம், வித் குஷனோடய வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சோஃபா மட்டும் வச்சு 7 ரூபா 8 ரூபா சொல்லிட்டு குஷன் தனியாக தான் வாங்கணும். நீங்கள் 2000 ரூபா அந்த மாதிரி கொடுத்து. ஆமாம், நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 6500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சீட்டர் சோஃபா வித் குஷனோட வந்துடும். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சீட்டர் சோஃபா வித் குஷனோட பார்த்தீங்கன்னா வெறும் 12000 ரூபா மட்டும் தான். நம்ம 12000 ரூபாயா? ஆமாம். இங்கே இது எங்கே வேணால் நீங்கள் விசாரிச்சு பார்த்துருவாங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸட் ரேட் தான். காரணம் என்னன்னா நம்ம கம்மியாக கொடுக்குறோம், அடுத்தவங்களோட நம்ம கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்றதுனால தான். நீங்கள் நேராக நம்ம கடைக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, எல்லா கடையும் நீங்கள் சுற்றிட்டு வாங்க. வெளியே நீங்கள் மார்க்கெட்டில் பஜாரில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட கடை இருக்குது. எல்லா கடையிலும் நீங்கள் விசாரிச்சுட்டு லாஸ்ட்டாக என் கடைக்கு வாங்க. அப்போ தான் நான் ஏன் அவ்வளோ சொல்கிறேன் ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு புரியும். நம்மக்கிட்ட பார்கெயின் பண்ண, ஏன்னா வந்து நம்ம கொடுக்குறது அங்கே சொன்ன மாதிரி தான் ஹோல்சேல் ரேட்டு. நீங்கள் 100 எடுத்தாலும் தான் அந்த 100 எடுக்கிற ரேட்டு ஒன்று எடுத்தாலும் அதே ரேட்டு தான் நம்ம தந்துட்டு இருக்கோம். 3 சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12500. எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் குஷனோட தான் நம்ம தந்துக்கிட்டு இருக்கோம். மரம் எல்லாமே நம்ம நல்ல மரம் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்டில் வேணும் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ரேட்டில் நம்மகிட்ட எல்லா மாடலுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த பென் சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி குஷன் இது வராது, உட்காந்து இதில் சாயும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதுவாக இருக்கட்டும், ரீப்பர் மாடல் சோஃபாவாக இருக்கட்டும், எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டீ குட் சோஃபாவும் நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இது குடோன் நம்ம அடுத்த வாட்டி போய் அந்த இதில் போய்ட்டு காட்டும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அவ்வளோ ஸ்டாக் நம்மகிட்ட இருக்கும். நம்ம ஸ்டாக் வந்து நீங்கள் எண்ணில் அடங்க, அதாவது எங்கே எண்ணி பார்த்து நீங்கள் வந்துட்டு எடுக்க முடியாது நம்மகிட்ட. அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி இதே போல் தேக்கிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரீச்சில் இப்போ போயிட்டு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 சீட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, 5 சீட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேராக வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இது தேக்கு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டிங்கன்னா எங்கள் கடை சாவி உங்கள் கையிலன்னா உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல் கார்னர் சோஃபா பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபா வந்து 4 சீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வெறும் 25000 ரூபாயிலேருந்தே ஸ்டார்டிங்ண்ணே. 25 ரூபாயிலும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட் அதுக்கேற்ற போல் ரேட் வரும் உங்களுக்கு. இல்லை ஸ்டார்டிங் வந்து கார்னர் சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. இல்லை இந்த மாதிரி 5 சீட் வேணும் 6 சீட் வேணும் கேட்குறப்ப அதுக்கேற்ற போல் ரேட் வரும். நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரேட் வருது அப்படின்னு சொன்னோன்னே ஓகே இப்போ 4 சீட்டு இப்படி சொல்லிட்டாங்க 25 ரூபா, போனோன்னா 60 ரூபா 70 ரூபா அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே நம்ம 45 ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கார்னர் சோஃபா எல்லாமே நிறைய நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 20 to 25 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பேஸ்லையுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். குவாலிட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். குஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டென்சிட்டியில் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. இது அதே போல் சாயர்லாம் பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் உட்காந்து நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபிஸ் உட்கார பேபி சீட் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த குஷன் எடுத்துகிட்டு ஒரு பூச்செடி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி வச்சுக்கினாலும் இதில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதே போல் அதே திவான் மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் சூப்பராக போட்டு வச்சிருப்பாங்க. வராண்டால இருக்கட்டும், இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் ஹவுஸில் அந்த மாதிரி போடும்போதுனா இந்த மாதிரிலாம் ஐட்டம் வந்து உங்களுக்கு தரமாக உங்களுக்கு இருக்கும். இப்போ சோஃபா மட்டும்தானா அப்படின்னு கேட்குறப்போ கிடையாது.
நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டு வந்துட்டு குயின் சைஸ் காட்டு நம்மகிட்ட என்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்குன்னா, அதாவது ஒரு சில கடையில் நீங்கள் கட்டில் மட்டுமே இப்படி எடுத்தாலுமே கூட இந்த ரேட்டுக்கு வராது. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயின் சைஸ் காட்டு, குயின் சைஸ் மேட்ரஸ், உங்களுக்கு 2 பில்லோ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 ரூபா மட்டும்தான். இன்னொன்று என்னன்னா, ஆமாம் நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, சரி 12,000 ரூபா தருவாங்கன்னா பிளேவுட் வச்சு தருவாங்க போல அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு படுக்கிற பிளாட்ஃபார்ம் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டில் தான் வரும். ஆமாம், நீங்கள் இது எங்கே வேணால் விசாரிச்சுப்பாங்க. இந்த ரேட்டுக்கு பிளேவுட் வச்சுமே கூட தர முடியாது யாராலையுமே. அதே போல பெட் வந்து குவாலிட்டி இல்லாமல் தரணும்னா நீங்கள் மடக்கி இந்த மாதிரி போய் பார்த்து எடுத்துக்கலாம். உள்ள இப்போ தர்மாகோல் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி தர்மாகோல் வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு மடக்க முடியாது. நல்லா குஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி இதை பாருங்க, நல்லா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அதாவது காட்டு மேட்ரஸ் 2 பில்லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 12,000 தான் நம்ம கிட்ட. இப்பவும் சொல்கிறேன், ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். நம்ம ஏன்னா கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்றதுனால தான், ஏன்னா பார்கெயின் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி 12,000 சொல்கிறாங்க சும்மா இதை சொல்லிட்டு உங்க போய் பார்த்தோன்னா சரி அந்த கட்டில் இல்லை காலி அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்போவுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து குடோனில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீக்குட்டில் நீங்கள் பார்க்கணும்னா ரீப்பர் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாலேருந்தே கட்டில் இருக்குது நம்மகிட்ட. 15,000. ஆமாம், இது வந்து வித் கட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபா டீக்குட்டு மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இப்போ இதில் பெட்டு அந்த மாதிரி வேணும்னா எல்லா சைஸ் பெட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. காட்டுமே டீக்குட்டில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே அவைலபிள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் மாடல், பட்டர்ஃப்ளை மாடல், மகாராஜா மாடல், இது மாதிரி நம்மகிட்ட நிறையா இருக்குது. இல்லை எனக்கு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு மாடல் இருக்குது, அதை மாதிரி நீங்கள் செஞ்சு தருவீங்கன்னு கேட்டீங்கன்னா அது மாதிரியும் நம்ம வந்துட்டு செஞ்சு தந்துருக்கோம். நீங்கள் நேராக வாங்க, வந்து நீங்கள் இப்பவும் சொல்கிறேன் ஏன் ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்லணும்னா காரணம், மற்ற கடையில் நீங்கள் வந்து விசாரிச்சு பார்த்து வந்து நம்மகிட்ட எடுக்கும்போது அதோட ரேட்டோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். குவாலிட்டி மெயினாக. இப்போ இன்னொன்று என்னென்னா, மற்ற கடையில் வந்துட்டு இப்போ இது கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சரி அவன் கம்மியாக கொடுக்குறானே நம்ம கொடுப்போமான்னு யாராலையுமே அப்படியுமே கூட வேறு எந்த கடையிலுமே கொடுக்க முடியாது. நீங்கள் விசாரிச்சு பார்த்துட்டே கூட நம்மகிட்ட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்ண்ணே? அடுத்து வந்து ஒரு வீட்டுக்கு மெயினாக தேவைப்படுற ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சீட்டு, அதாவது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உட்கார சீட்டாக இருக்கட்டும், சாயர் இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மரத்தில் வந்துடும். உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் கீழே பார்த்தாலே தெரியும். அதாவது கீழே இது வச்சுட்டு பிளேவுட் வச்சுட்டு அந்த மாதிரி அதெல்லாம் இங்கே யாருமே நம்ம போடவே மாட்டோம். டைனிங் டேபிள் உட்கார சேர் மரம் வித் குஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டென்சிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. அது மாதிரி டைனிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சீட்டர் வந்து நம்மகிட்ட வெறும் 15,000 ரூபாலேருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குது நம்ம கிட்ட. 15,000 வெறும் 15,000 ரூபாலேருந்தே இருக்குது. அதே போல் உங்களுக்கு டீ குட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் அவுட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி கண்ணாடி போட்டு வேணும், கண்ணாடி போடாமல் இல்லை இந்த இடத்துல கூழாங்கல் போட்டு அவங்க என்ன மாடலில் கேட்குறாங்களோ நாங்கள் அந்த மாதிரி செஞ்சு தந்துட்டு இருக்கோம். இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம குடோனில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸான டைனிங் டேபிள்ஸாக இருக்கட்டும், சேர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது அதாவது உங்களுக்கு ரீசனபிளான ப்ரைஸ். இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதா கூட ரொம்ப தவறான வார்த்தை. ஏன்னா பெஸ்ட்டாக இருக்கிறது எப்போவுமே சீப்பாக இருக்காது, சீப்பாக இருக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்காது. அது நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சு பாருங்களேன். சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்கிற வார்த்தையே தப்பு தான். அந்த டீ குட்டில் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற ரேட் வரும். ஏன்னா உட்டுன்றது பக்கத்துக்கு போகிறது அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு ஒரு குவாலிட்டின்னு போடுறாங்கன்னு பட்சம் டீ குட்டுக்கு உங்களுக்கு என்ன ரேட் வருமோ அதுக்கேற்ற போல இருக்கும். நீங்கள் அதை நேரில் வந்து நீங்கள் எங்கள் சேல்ஸ்மேன்லாம் பார்த்து நீங்கள் பேசும்போது அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த முறை என்ன ரேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் இதுதான்ப்பா, எனக்கு இந்த பட்ஜெட்டில் எனக்கு இது போதுன்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். சேராக இருக்கட்டும் எல்லாம் நீங்கள் குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தரேன். டீ குட்டில் இது மட்டும் இல்லை, நிறைய வகையான டிசைன்லேயே நம்ம செஞ்சும் கொடுத்துருக்கோம் ஆர்டர் பேஸில் பார்த்தீங்கன்னா. அதனால் நீங்கள் வந்துட்டு நேராக வந்து பார்த்துட்டு எங்கள் சேல்ஸ் மேன்ஸை வந்துட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அதே போலன்னா இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்க இல்லையா கட்டில், நம்மகிட்ட கட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 காரை கால்லேருந்து அதாவது 6 காரை கால் வரைக்குமான கட்டில் நம்மகிட்ட எல்லாமே, அதாவது சிங்கிள், டபுள், குயின், கிங் சைஸ்ன்னு எல்லா சைஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சேம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டில் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தால் கூட உங்களுக்கு 20 to 25 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பேஸில் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம என்ன மரத்தில் கேட்குறீங்களோ அந்த மரத்துலேயே நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்லாம் பார்த்தீங்கன்னா சேம் அதே போல தான். உங்களுக்கு ஒரு 4 இன்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச் வரைக்குமே கூட நம்மகிட்ட எல்லா பெட்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபேர்மு அதே போல் ஸ்ப்ரிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா குயின் சைஸ், கிங் சைஸ் எல்லாத்துக்குமே நம்மகிட்ட இருக்குது. சிங்கிள் பெட் வேணும்னா கூட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதே போல் ஹீரோ ஆஃப் தி ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப் சேர்ண்ணே வெறும் 685. நீங்கள் ஹோட்டலுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஒன்று தான் இல்லை இப்போ நீங்கள் ஒரு விருந்து அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, வீட்டில் போகிறதுக்கும் சரி உட்காரதுக்கு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும். 150 kg வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாராளமாக உட்காரும். அதாவது உங்களுக்கு இப்போ நிறைய வீடுலாம் நம்ம வந்து நம்ம பசங்களே காட்டியிருப்பாங்க, மேலெலாம் ஏறி நின்று அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அந்த ப்ரோக்கா வருது அந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டு, க்ரீனு, ஆரஞ்சு, ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு, ப்ரௌனு எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 1000 சேர் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் எப்போ வேணால் வந்து எடுத்துக்கலாம். வெறும் 685 மட்டும் தான் நம்மகிட்ட சேர். வெப் சேர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 685 தான். மற்ற கடையில் நீங்கள் எங்கே போனாலுமே சரி 1000 ரூபா கம்மி இது நீங்கள் வாங்கவே முடியாதுண்ணே. ஒரு 10 எடுங்க 900 ரூபாய்க்கு பண்ணி தரேன்னுவாங்க.
நீங்கள் அந்த சிங்கிள் பீஸாக கூட எடுத்துகிட்டு போங்க 685 தான் உங்களுக்கு. சிங்கிள் பீஸா 685 தான். ஆமாம், எங்கே 685 தான், 685 தான். நீங்கள் எங்கே வேணால் போய் விசாரிச்சு பார்த்துட்டே கூட லாஸ்ட்டாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் அது ஏன் நம்ம திருப்பி சொல்கிறோம்னா நம்ம கொடுக்குறது ஹோல்சேல் ரேட்ண்ணே. ஹோல்சேல் இப்போ நிறைய ஹோல்சேல் ரேட்னா நிறையா தான் எடுக்கணுமா அந்த மாதிரி கிடையாது. கஸ்டமருக்கு ரீட்டெயிலாக கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம். அதே இப்போ சொன்ன மாதிரி தான் பெட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பெட்ஸ் எல்லாமே சிங்கிள், அதான் இப்போ சொன்ன மாதிரி 3 காலேகால்லேருந்து கிங் சைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்டுமே அதில் வந்து உங்களுக்கு 4 இன்ச்சு 5 இன்ச்சு 6 7 8 10 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லா சைஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், ஃபுல் ஃபேமாக இருக்கட்டும். அந்த மாதிரி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா காயர் பெட்டு போட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரி இந்த ரேட்டுக்கு 2000 3000 பெட்டு கிடைக்கும். காயர் பெட்டு கொடுப்பாங்க. காயர்னா அந்த தேங்காய் நாரில் அது மாதிரி அது நீங்கள் 2 மாதம் படுத்து சப்பட்டின்னு சப்பையாக போயிடும். ஆமாம், நம்மகிட்ட ஃபோமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோம்லையாக இருக்கணும் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கேட்குற குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட் இப்போ அதான் கையில் சொன்ன மாதிரி தான். சீப் அண்ட் பெஸ்ட்டு கிடையாது. சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்காது, பெஸ்ட்டாக இருக்கிறது சீப்பாகவே இருக்காது. நம்ம மற்ற கடையில் சொல்கிற மாதிரி ஆகா கூட தூக்கி போட்டு காட்டுறது, குதிச்சு காட்டுறது, பல்ட்டி அடிச்சு காட்டுறது அந்த மாதிரி கிரிஞ்சாலாம் இங்கே யாருமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து எப்படின்னா இதான குவாலிட்டி நம்மக்கிட்ட கஸ்டமர்கிட்ட நம்ம ஃப்ராங்காக இருக்க சொல்கிறது நம்ம. இதனால தான் இப்போ என்னென்னா சில பேர் என்னென்னா சுருக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். ஃப்ராங்காக பேசுறது ஒரு சில பேருக்கு அப்படி தான் இருக்கும். அது அந்த மாதிரி ஆளுங்களாம் நம்ம தட்டி ஒரு சில பேர் அன்றைக்கெலாம் வந்து ஒருத்தர் கேட்டார், தம்பி நீங்கள் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா, ஃப்ராங்காக பேசுனீங்க, அதனால தான் நான் எடுக்க வந்தேன். அந்த மாதிரி புரிஞ்சு வர கஸ்டமரே நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நேராக வந்து பார்த்து அவங்க எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் ஏன்னா அப்படின்னா எல்லாருமே யூடியூப்ல பேசும்போது வாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஊன்னு பேசிட்டு நேரில் வந்து பார்க்கும்போது சுறுசுறுன்னு பேசுவாங்க. அது அவங்களுக்கு அப்படி நம்ம அப்படி கிடையாது. கஸ்டமர்கிட்ட எப்படி இப்படி தான் நாங்கள் இங்கே வீடியோ வந்திருக்கட்டும் கஸ்டமர்ட்டே இருக்கட்டும் நம்ம ஜாலியாக இந்த மாதிரி பேசுகிறேன். ஏன்னா மனசில் பட்டதை வந்துட்டு பேசும்போது நம்ம இந்த மாதிரி நடிச்சு பேச நமக்கு வராது. ஸோ அதனால தான் நம்ம சொல்லிடுறோம் எல்லாமே நம்ம கிட்ட ஃபிக்ஸட் ரேட்டு தான். நம்ம எங்கே போய் நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்க எல்லாமே நம்ம கிட்ட வந்துட்டு ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், கம்மியாக கிடைக்கும். குறைச்சா தான்ப்பா நான் எடுப்பேன் அப்படின்னா அது எப்படி சொல்ல வருதுன்னா தயவுசெய்து நீங்கள் அடுத்த கடைக்கு போய் பார்த்துட்டு கூட வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எங்களை தள்ளிடாதீங்கன்னு சொல்கிறோம் நம்ம. அவ்வளோதான். கஸ்டமருக்காக நம்ம கஸ்டமருக்கு கம்மியாக போட்டு தரோம். ஸோ அதனால் நீங்கள் நேராக வந்து பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்போ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ வீட்டில் போகிற பொருள் காலங்காலத்துக்கு வரணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கேற்ற குவாலிட்டி அதுக்கேற்ற ரேட்டு கொடுத்து எடுக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு குவாலிட்டி கம்மியாக நம்ம போட மாட்டோம். நீங்கள் கவலைப்படாமல் நேராக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்டாப்ல வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எங்கே கூட்டு வந்திருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடோன்னு. ஓகே, இது வந்து ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரீலோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளாக இருக்கட்டும், கட்டிலாக இருக்கட்டும், குஷன்ஸாக இருக்கட்டும், அதை பாருங்க கார்னர் சோஃபாஸ் அந்த மாதிரி இப்போ கஸ்டமருக்கு இது போகலாம் ரெடியாக. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சோஃபா வந்து ஆர்டர் பேஸில் பண்ணி கொடுத்துருக்கோன்னு. ஓகே, இது இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பேஸ்லேயும் பண்ணி அவங்களுக்கு என்ன கலர் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பேலட் காமிச்சு நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் சோஃபா பார்த்தீங்களா, ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 2-3 வச்சுட்டு நம்ம ஆஃபர் போட்டுட்டு நேரில் வந்தோடனே அதிக ரேட் சொல்லி அப்படி கிடையவே கிடையாது. இப்போ 3 சீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6500 ரூபா அப்படின்னா அந்த இது பாத்தீங்கன்னா எப்பவுமே எங்கிட்ட 100 பீஸுக்கு மேல எங்கிட்ட எப்பவுமே ரெடியாவே இருக்கும். அது மட்டும் பாத்தீங்கன்னா 5 சீட்டர் பாத்தீங்கன்னா 12000 ரூபா சோஃபா சொன்னோம் இல்லையா, அது ஃபுல்லா இது ஃபுல்லா தான். இப்போ வந்து லோடு கஸ்டமருக்கு போயிட்டே இருக்கு. அந்த பாத்தீங்கன்னா டெலிவரி அதை பாருங்க டெலிவரிக்கு போயிட்டே இருங்க, ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. வந்து கஸ்டமர் வருவாங்க எடுப்பாங்க வாழ்ந்து வச்சு போயிட்டே இருக்கும் ரிப்பீட். அது மாதிரி தான் இது வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு போயிருக்கு. நாளைக்கு ஒரு லோடு வரும். எப்பவுமே ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம குடோன்ல. சேர்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் அங்கே காமிச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அதாவது ஒரு 4-5 கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். மரக்கால் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 இது வச்சுட்டு ஒவ்வொரு நோபனில் கொடுப்பாங்களா அட்டையில் கொடுப்பாங்களா அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேணாம். பார்த்தீங்கன்னாலே இதில் எவ்வளோ சேர் அவைலபிளாக இருக்கு பாருங்க. இதுவும் அதே போல தான் லோடு போய்கிட்டே இருக்கும். கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க, எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்போம் ரிப்பீட். அது மாதிரி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு இது போகுது. இது வந்துட்டு குயின் சைஸ் காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு போகுது. வார்னிஷ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இன்னொன்று என்னன்னா அங்கே காட்டின மாதிரி தான் நீங்கள் பிளைவுட் எங்கேயுமே நீங்கள் இங்கே பார்க்கவே முடியாது. நம்ம இதெல்லாம் பார்த்து பாருங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸ்லேருந்து குயின் சைஸ் சிங்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு மரத்தில் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் நேராக வந்து பார்த்து எடுக்கும்போது நீங்கள் கலெக்ஷன் எண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கான கலெக்ஷன் எங்ககிட்ட அவ்வளோ இருக்கும், கொட்டி கிடக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்களா கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயின் சைஸு, அதாவது உங்களுக்கு குயின் சைஸு சிங்கிள் கிங் சைஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரீப்பர் மாடல் சொல்லுவாங்கல்ல, இதுவாக இருக்கட்டும் இந்த இதாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதான் இப்போ சொல்கிறேன்ல இது வந்து போய்கிட்டே இருக்கு. காலியாக நம்ம ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்போம். கிங் சைஸில் பார்த்தீங்கன்னா 2 கால் தான் கொடுப்பானுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 கால் கொடுப்போம். அதாவது 5 கால். ஆமாம், 4 நம்மகிட்ட இப்போ கிங் சைஸ் குயின் சைஸ் 2 கால் வருது பார்த்தீங்கன்னா 4 கால் 5 காலுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸில் மொபைல் ஸ்டாண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கால் 5 கால். ஆமாம், நீங்கள் அது பார்த்தாலே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். எவ்வளோ புஷ் பண்ணி நம்ம ஸ்லீப்பிங் சென்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம
இவ்வளோ தூரம் உழைக்கணும் அப்படின்னா நைட்டு நம்ம போய் சேர போகிற இடம் பார்த்தீங்கன்னா கட்டில் பெட்டு தான். அதில் போய் நம்ம படுத்தோம்னா ரிலாக்ஸாக தூங்கணுன்ற மாதிரியான ஐட்டம் தான் நம்மகிட்ட பெட்டாக இருக்கட்டும் கட்டில் இருக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நம்ம கிட்ட. இது வந்து அவ்வளோ கலெக்ஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த 12,000 ஆஃபர் பெட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா ஆஃபர் கட்டில் அது பார்த்தீங்கன்னா பாருங்க எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து 1-2 வச்சுக்கிட்டு ரைட் அப்படி நம்மள இது ஃபுல் அட்டி இருக்கணும். அது இப்போ காலி கொடுக்கவே ஸ்டாக் இல்லை கஸ்டமருக்கு. அந்த மாதிரியா நம்ம ரேட்டு கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம். அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுவாலா இது வந்து 2,500 ரூபா செட்டுன்னு. அதாவது செட்டுனா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்கு இதுக்குள்ள வர குஷனு இந்த ஜுவாலா எல்லாமே சேர்த்தே வெறும் 2,500 ரூபா மட்டும் தான். நீங்க இருக்கிறதுலே ஒரு 100-150 பீஸ் வாங்கினாலே பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் கம்மி தர மாட்டாங்க. நீங்க அந்த சிங்கிள் பீஸ் நீங்க எடுத்துட்டு போலாம். என்கிட்ட நீ 2,500 ரூபா பே பண்ணி நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம கிட்ட. அதனால நீங்க வந்து நேரம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு காலினா ஆர்டர் ஆன்லைன்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருக்கும், திருப்பி வரும், ஆன்லைன் ஆர்டர் பண்ணுவாங்க, போயிட்டே இருக்கும், ரிப்பீட். அந்த மாதிரி தான் நம்மகிட்ட எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். எப்போ ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு சப்போஸ் இல்லைன்ற பட்சத்தை கூட 3 days டைம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணோன்னே 3 days டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம அனுப்பிச்சு விட்றலாம். இப்போ என்னன்னா நம்ம கடை தான் வச்சிருக்கோம். நம்ம வந்து இப்படி சுண்டுன உடனே டக்குன்னு வர்றதுக்கான நம்ம மேஜிக் பண்ண போகிறது கிடையாது. செஞ்சு வரணும், அதுக்கான டைமும் இருக்கு. நாளைக்கே எனக்கு வேணும் இன்னைக்குன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்கும். ஆர்டர் பேஸ்டு பொருள் எப்போ வந்தாலுமே நீங்கள் 20 to 25 days ஆகுண்ணே. அதை நம்ம சொல்றதா இப்பவும் திருப்பி என்ன சொல்றோம்னா நம்மகிட்ட ஃபிக்ஸட் ரேட் தான். அது ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிட்ட கம்மி ஹோல்சேலா நம்ம கொடுக்கறது. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வியாபாரிக்கு ஏத்திட்டு இருந்தோம். சரி அப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம கடை இங்க இருக்கிறதுனால கஸ்டமர்ஸும் வந்து கேட்கறதுனால நம்ம வந்து சரி கஸ்டமருக்கும் அதே ரேட் கொடுக்குறான்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல கொடுக்கறது தான். நம்ம அப்படி கொடுக்குறோம், நீ கம்மியா தான் நான் கொடுக்குற, அதுல இருந்து நீ கம்மி பண்ணு அப்படின்னு வாங்க வரவங்க. அந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரி வரவங்க 4-5 கடையை பார்த்துட்டு வாங்க. வர வேணாம்னு நம்ம சொல்றது இல்லை. அது என்னன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்க சண்டை போட்டு அது வாக்குவாதம் ஆகுற அளவுக்கு நீங்க பேச வேணாம்னு தான் சொல்றோம். அந்த அளவுக்கு நம்மகிட்ட இதுவும் கிடையாது. கஸ்டமர் அடுத்தடுத்து வருவாங்க, நம்ம அவங்களை அட்டன் பண்ணணும் போயிட்டே இருங்க. சேல்ஸ்மென்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ தான் பார்ப்பாங்க. நம்ம நீங்க எங்களை ஒருத்தர் தான் பார்க்குறீங்க, நாங்கள் உங்களை மாதிரி 1000 பேரை பார்க்கணும். ஸோ நம்ம எல்லாட்டையும் பேசிட்டு இருக்க முடியாது ஒரே. அதனால நம்ம இதுல முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் சொல்லிடுறோம் உங்களுக்கு. நீங்க வந்து செலக்ட் பண்ணி காசை கொடுத்துட்டு போறது மட்டும்தான் உங்க வேலையா இருக்கும். ஓகே. அது ஏன் சொல்றேன்னா அவ்வளோ கலெக்ஷன் எப்பவுமே நம்மகிட்ட இருக்கும். ஒண்ணுமே இல்லை, இப்படி திருப்பினேன் இந்த வாரணேன் சோல்டு இதோ பாத்தீங்களா சோல்டு அந்த நம்பர் நீ என்ன நம்பர் நீங்க காட்டி நீங்க போட்டோ எடுத்துட்டு போனீங்க அதுதான் வரும். நாங்க ஒருவேளை போற மேல மாத்தி அனுப்புவீங்களா? அப்படி கிடையாது. எப்போ மாறும் தெரியுமா? சப்போஸ் இங்க நாங்க எடுக்கும் போதோ கொள்ளும் போதோ மேலே கீழே ஏற்றும் போது கீழே விழுந்து டேமேஜ் ஆச்சுன்னா மட்டுமே கஸ்டமர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி எடுத்தோம், அது எடுக்கும்போது வந்து வண்டியில் ஏற்றும் போது அடிபட்டுருச்சு உடஞ்சிருச்சு, அதனால வேற கட்டில் எடுத்து தரேன் சார்னு சொல்லிட்டு சேம் அதே குவாலிட்டியில தான் உங்களுக்கு அனுப்ப போறோம். அதே மரத்தை தான் அனுப்புவோம். அதேமே நாங்கள் நினைச்சா வந்துட்டு அதே மாதிரி தான் அனுப்புறோம், நம்ம கேட்கணும் அவசியமா சொல்லி அனுப்புறோம். நாங்கள் அதுவும் பண்ண மாட்டோம். கஸ்டமர் ஏன்னா சைன் போட்டு போக சொல்லிடுவோம் நம்ம கஸ்டமர்கிட்ட. அங்கே பொண்ணு அவங்க கேட்பாங்களா, அதனால நம்ம இங்கேருந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுறது. சரி இந்த மாதிரி ஆகி போச்சு, நம்ம அந்த கட்டில் அனுப்பிடலாம். ஓகே, அவங்க வேற ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. சரிப்பா பரவாயில்ல, பார்த்து என்னன்னு பார்த்து அனுப்பிச்சு விடுவாங்க. அது நம்ம பயப்படே தேவையில்ல. நம்ம அங்கே வந்து இறங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட பொறுப்பு. இப்போ இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா டெலிவரி சார்ஜ் தனி தானே நம்ம கிட்ட. ஏன்னா பொருள் நான் உங்களுக்கு ஹோல்சேலாக கொடுக்குறேன். ஆமா, பொருள் நான் ஹோல்சேல் ரேட்டுக்கு உங்களுக்கு இருக்கிறதே நான் கம்மியாக கொடுக்குறேன். சில பேர் ஃப்ரீ டெலிவரின்னு சொல்றாங்கன்னா ஹையஸ்ட் லாபம் வச்சிருவாங்க. 1000 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 6000 ரூபா வச்சுட்டு கொடுக்குறாங்கன்னா அவன் கொடுப்பான் ஃப்ரீ டெலிவரி. நம்ம அப்படி கிடையாது. இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சது, நம்மளும் இந்த கடை வச்சுருக்கோம். ஸோ கஸ்டமரோட காசும் எங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ப்ரீசியஸான மணி தான் எங்களுக்கு. ஸோ அதனால எங்களுக்கு அது தெரியும், அதோட அருமை தெரியுன்றதுனால தான் நம்ம சொல்றது. ஸோ ஃப்ரீ டெலிவரி நம்ம கிட்ட கிடையாது, டெலிவரி சார்ஜ் நம்ம கிட்ட தனி தான். அதனால வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி கேட்டும் சண்டை போட நிறைய பேர் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்றாங்க நீங்க பண்ண மாட்டீங்களான்னா அவன் பண்ணுவான். 7000 8,000 ஒரு புல்லுக்கு லாபம் வைக்கிறவங்க பண்ண தான் செய்வாங்க. வண்டி வாடகை மிஞ்சி போனால் 500 ரூபா, அந்த சென்னை சிட்டிக்குள்ள மிஞ்சி போனால் இருக்கிறது ஹையஸ்ட் வாடகை 1500 ரூபா வரும். அவன் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே லாபம் சம்பாதிக்கிறவன் அதை தருவான். நம்ம அப்படி தர முடியாது. ரேட்டு நம்ம கிட்ட ஃபிக்ஸட் ரேட்டு தான். நீங்க விசாரிச்சுட்டு வந்தே எடுங்கன்னா என் கடைக்கு திருப்பி நம்ம நிறைய இவ்வளவு சொல்லியுமே கூட திருப்பி வந்து கேட்கறாங்கன்னா 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஸோ அதனால இப்போவும் சொல்ல நீங்க எல்லாம் ஃபுல்லா பாருங்க. இதெல்லாம் நம்ம கூட எப்பவுமே நம்ம ஸ்டாக் பண்ணிட்டே இருப்போம். இப்போ ரீஸ்டாக் இப்போ முடிஞ்சா நாளைக்கு நாளைக்கு பார்த்து வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபுல்லா இருக்கும். நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம்னா அந்த இடம் கூட இருக்காது. இப்படி போற மாதிரி தான் அவ்வளவுதான் இருக்குமே இடம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்போம். மேல குஷன்லாம் பாத்தீங்கன்னா ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். ஜுவாலெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹைட்டுக்கு நம்ம போட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பீரோ வந்து பாத்தீங்கன்னா கிலோ 200 ரூபா நம்மகிட்ட. கிலோ 200 ரூபாயா? ஆமா. நீ வந்து இப்ப என்னன்னா ஒரு சும்மா என்னன்னா ஒரு 30 கிலோ 40 கிலோ பீரோ வச்சுட்டு 8000 ரூபா ஒரு பீரோ அப்படின்வாங்க. நம்மகிட்ட அதெல்லாம் கிடையாது. இந்த பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே கிலோ எழுதி இருக்கும். எத்தனை கிலோ என்ன இது 79 கிலோ 79 கிலோ இன்ட்டு 200 அந்த ரேட்டு மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு மேல நீ ஒரு பைசா தரவே வேணாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா பீரோவுமே அதாவது உங்களுக்கு 3 டோர் பீரோ வரைக்குமே பாத்தீங்கன்னா கூட நம்ம இரும்பு பீரோல அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து உட் பீரோ உட் மாதிரி இருக்கா, நல்லா சூப்பரா. ஆனா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு தேவையான ஐட்டம் அந்த மாதிரி. இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக ஒரு சில பேர் வைக்க மாட்டாங்க, பீரோ இருந்தாலும் போதும் அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கும். இது வந்துட்டு இவ்வளவு தூரம் அவங்கள கண்ணாடி இதுல பொருள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியா இருக்கும். நீங்க அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா தான் நம்மகிட்ட பீரோ வந்து பாத்தீங்கன்னா. இந்த பீரோ கிலோ 200 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்குமான பீரோ. அதுக்குன்னு ஒர்க்குக்கான அந்த ரேட் வரும். இல்லை எனக்கு 200 ரூபா பீரோவே கிலோ போதும் அப்படின்றப்ப இந்த மாதிரி பீரோ நீங்கள் வந்துட்டு தாராளமாக நம்மகிட்ட எடுத்துக்கலாம். இப்போவும் சொல்கிறேன், வெறும் கிலோ 200 200 200. வெளியே போய் 40 கிலோ பீரோவை போயிட்டு நீங்கள் 10,000 ரூபா 20,000 கொடுத்து எடுக்கிறதுக்கு கிலோ வந்து கொடுத்து எத்தனை கிலோ வருதோ அது இன்ட்டு 200 நீங்கள் கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம கடையில். ஓகே, சூப்பர். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆமாம், கிலோ கணக்குன்னு சொல்லப்போ ஒரு சில பேர் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே ரைட்டு, கிலோ கணக்கு நம்ம சொல்கிறப்ப நம்ம போய் பார்த்து கிலோவுக்கு காசு கொடுத்து எடுத்துகிட்டு வர போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து தரமாக பார்க்க கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து பொருளை நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சென்னைக்கு வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய KS&Co பர்னிச்சருக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பர்னிச்சர்ஸ் நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். உங்கள் வீட்டில் விசேஷம் வச்சுருக்கீங்க, ஒரு முகூர்த்தம் வச்சுருக்கீங்க, ஒரு கல்யாணம் வச்சுருக்கீங்க, வீடு புதுசாக பால் காய்ச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சீர்வரிசையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுவீங்க. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதோட நேரில் விசிட் பண்ணி நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கிட்டு நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். உங்கள் வீட்டுக்கே நீங்கள் வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் வாங்கி வச்சுக்கலாம். இந்த வீடியோஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்.